அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். ஒரு மகாலய அமாவாசை தினம் இன்று. உங்கள் அனைவரையும் வலைத்தளத்தின் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அனைவருமே மனமுள்ளவர்கள். முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களை துதிக்கும்படி, வணங்கும்படி, நினைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எந்தெந்த கோயில்களுக்கு எந்தெந்த இடத்துங்களுக்கு நீங்கள் போய் ஒரு தோஷத்தை கழிக்கணும் வைக்கணும்ட்டு நீங்கள் ஒரு ஆன்மீகத்தின் மேலே நம்பிக்கை இருந்து போனால் அவங்க சொல்கிற முதல் வரி நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க, முன்னோர்களை மனசில் நினைங்க. உங்கள் அப்பா அம்மா பேரனவர், உங்கள் தாத்தா பாட்டி பேரனவர், அவங்களுடைய அப்பா அம்மா பேரனவர்னு மறைந்த முன்னோர்களின் பெயர்களை பூரா கேட்டு எள்ளுந்தண்ணி இறைச்சி அதை ஒரு சம்பிரதாயமாக ஒரு சாஸ்திரமாக செய்வாங்க. அதனால் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். வீட்டில் இருந்துக்கிட்டே மனசில் அவங்கள நினச்சி, உன்னால் இந்த உலகத்துக்கு வந்தேன், உன்னால் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உன்னை என்றும் நான் மறவேன் என்பதை ஞாபகப்படுத்திக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வாங்க கரன்சிக்கு போவோம். 10 ரூபா பண்டல் கிடையாது, ரிம்மு. 1000 தாள், 1லேருந்து 1000 வரைக்கும் வருஷக்காக இருக்கும். இதை ஒரு நண்பர் புக் பண்ணிட்டார். புக் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு வச்சு, அதுக்கப்புறம் ஃபோனையும் காணும், ஒன்றையும் காணும். சரி, வேறு யாருக்கோ இந்த ரிம்மு போய் சேரணும் அப்படின்னு இறைவன் எழுதி வச்சுருக்கான். மொத்தமே 2 தான் வாங்கினேன். 1 நண்பர் கொடுத்தாச்சு, இது மிச்சம் 1. ஃபெஸ்டிவல் டே இருக்கிறதுனால எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. 04G 560001. அதிலிருந்து கடைசி லாஸ்ட் நம்பர் உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் 567. அவ்வளோதான். 5,67,000. 3 நம்பர் தான், ரன்னிங் நம்பர் 567. அதில் முடியும். இது நல்ல ஒரு சக்திகாந்தாஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னர் கையெழுத்து போட்ட ஒரு அருமையான கரன்சி. வேணுங்கவங்க நீங்கள் புக் பண்ணிக்கிடலாம், உடனே வாங்கிக்கிடலாம். இது ஒன்று தான். யாரும் வாங்கினா எனக்கு சந்தோஷம், வாங்க விளையாண்டால் ரொம்ப சந்தோஷம். என் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு 10 ரூபா ரிம் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும். 2024 ஃப்ரெஷ் கரன்சி சுட வந்திருக்கு. வேணுங்க வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாணயங்கள் சேகரிங்க, நாணயமாக வாழுங்க, நயத்தோடு பேசுங்க. சில நண்பர்கள் ஏன் அவர்களை அந்நியப்படுத்துவானே, நீங்கள் என்னென்ன காயின்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க, ஃப்ரண்ட்டும் பேக்கும் எடுத்து போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம அதை நினச்சி நான் வருத்தப்படலை. ஏன்னா இந்த சூழலில் இருக்கிறவங்க எல்லாருமே குறைஞ்சது 50-60 வயசுக்கு மேலே தான் என்னை பொறுத்தளவில் 90% பேர் இருக்காங்க. ஒரு சில நண்பர்கள்னால் புதிதாக இதில் ஈடுபட்டிருக்கலாம். எல்லாருக்கும் அந்த ஈடுபாடு வந்து விடாது. சிலவங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, வாய்ப்பு அந்த மாதிரி அமைஞ்சிரும். இதில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுரும். அந்த 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் பணி புரிஞ்சிட்டு ஓய்வு பெற்றுட்டு மாத பென்ஷனோட கொஞ்சம் ஃப்ரீயாக, கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி வீட்டில் உட்காந்துட்டு இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ஒன்லி ஆர்டர், ஒரு கட்டளை பிறப்பிக்கிற மாதிரியே இருக்கும். அது என்ன விலை, இது என்ன விலை, இது என்ன விலைலாம் தருவீங்க அப்படின்னு ஒரு கணீர் குரலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. ஏன்னா மிகவும் ஏழைகள் இந்த காயின்ஸ் அண்ட் கரன்சியில் ஈடுபட முடியாது. மிடில் ஃபேமிலியாக இருந்தாலும் வைராக்கியத்தோடு ஈடுபட்டால் தான் இதில் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் நினச்ச சமயத்தில் நீங்கள் லாபத்தை எடுக்க முடியாது. இது சம்மந்தப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷம் வேணும். நாணயங்கள் கரன்சிகள் சம்மந்தப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு வரணும்னா குறைந்தபட்சம் 20-25 வருஷம் இதில் இருக்கணும். நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் இதில் இருந்தீங்கன்னா முனிப்பூர் மேயிறது மாதிரி சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு அது அப்படி இது இப்படி, அது அப்படி இது இப்படின்னு போயிட்டே இருப்பாங்களே தவிர இதனோட ஆழமான கருத்துக்கள் அவங்களுக்கு மனசில் வராது.
அதனால் சிலவங்க எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அது என்ன விலை, இது என்ன விலை, அது முன்பக்கம் ஃபோட்டோ எடுத்து போடுங்க, பின்பக்கம் ஃபோட்டோ எடுத்து போடுங்க அப்படின்னு பேசையில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். சரி பரவாயில்ல, அவங்க ஒரு கேட்டகரியில் இருந்து ஓய்வு பெற்று வீட்டில் வந்து ரிலாக்ஸாக அந்த காயின்ஸை பற்றி அந்த கரன்சியை பற்றி ரொம்ப மைனூட்டாக மைக்ரோ அளவில் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க விவரத்தை பூரா. பி மின்ட்டுனா என்ன, ஏ மின்ட்டுனா என்ன, கல்கட்டானா என்ன, நொய்டானா என்ன, ஹைதராபாத்னா என்ன, மும்பைனா என்ன, மும்பைனா டைமண்ட் போட்டால் மட்டும் மும்பையா, எம் பாம்பேன்னு போட்டிருக்கோம், பாம்பேக்கு ஃபஸ்ட் எழுத்து பி வரும், அந்த பி மின்ட்டா, எம் இருக்கா மும்பை மின்ட்டு எம் இருக்கா, இந்த மாதிரி அவங்க ரொம்ப நுணுக்கமாக ஒரு கேட்டகிரி மாதிரி கையில் ஒரு பெரிய கேட்லாக்கெலாம் வச்சு வெரிஃபை பண்ணி இது என்ன மெட்டலு, இது வந்து பயோ மெட்டலா அல்லது வந்து எக்ஸ்ட்ரா மெட்டலா, இன்னொன்று சொல்லுவாங்களே என்ன ஓஎம்எஸ் காயினா, இது மாதிரி நிறையா விஷயங்கள் இதை பற்றி அதுக்கு பேர் நாணயவியலுங்கிற ஒரு படிப்பு, நியூமிஸ்மெட்டிக்ஸ் அண்டு பிளாட்டலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பு. அது அவர்களெலாம் நினச்சி பெருமைப்பட்டுக்கிடுவேன். ரைட்டு, நன்றி, வாழ்த்துக்கள், சொல்லுங்கள் சார், என்ன விஷயம், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் அவங்கள்ட்ட டெய்லி பேசையெல்லாம் வைக்கலாம். அப்புறம் என்ன ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, நான் ரிட்டையர்டு சர்வேயர் ஆஃபீஸர், ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர், ரிட்டையர்டு அது என்னது ரெவன்யூ ஆஃபீஸர், ரிட்டையர்டு இன்னொன்று என்ன சொல்ல வடக்கு டிஃபென்ஸ் ஆஃபீஸர் இப்படின்னு அவங்க சொல்லையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, ரிட்டையர்டான பிறகு உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய விஷயங்களில் இந்த நாணயங்கள் சேகரிப்பு ஒன்று. என்ன ரொம்ப சந்தோஷம். உங்களை எங்கேயும் போக விடாமல் கட்டி போட்டுட்டு நிம்மதியாக ஒரு நல்ல ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் வாழ வைப்பதற்கு அதுவும் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம், இந்த நாணயங்கள் சேகரிப்பும் ஒரு காரணம். ஒரு அற்புதமான பண்டல் வேணுங்க, தொலைபேசியில் வந்து இல்லை என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கிக்கோங்க. உங்களுடன் இன்று எனது சிறிய கருத்துக்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வாழும் வரை சந்தோஷமாக வாழ்வோம். வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பது போல் யாருடைய டென்ஷனுக்கும் நம்ம ஆளாகாமல், நம்ம டென்ஷனையும் யார் மேலேயும் திணிக்காமல் அவங்கவங்க சிந்தனைப்படி அவங்கவுங்க போகட்டும். நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாம் வேடிக்கை பார்ப்போம். வேடிக்கை மனிதர்களாக வாழ்ந்து விட்டு செல்வோம். யாரையும் கண்டித்து யாரும் திருத்த போகிறதில்லை. நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு தனி மனித ஒழுக்கம், செல்ஃப் டிஃபென்ஸ், செல்ஃப் டிசிப்ளின், நம்ம தனி மனித ஒழுக்கம். நம்ம ஒரு மனுஷன் வந்து நான் நல்லா இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும்னு நினச்சிட்டோம்னா, அது மாதிரி எல்லா மனுஷனும் நினச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஊர் நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும், உலகம் நல்லாயிருக்கும். அதனால் யார் எப்படின்னு போயிட்டு போகிறாங்க நம்ம சொல்லி அவன் திருந்த போகிறதில்ல. நம்ம சந்தோஷமாக இருப்போம், நம்ம ஒழுக்கமாக இருப்போம், நம்ம நாணயத்தோடு இருப்போம், நாணயங்களோடு இருப்போம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.